ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்எம் ஸ்மார்ட் ராணி பெட் சோலார் ஷாப். இன்றைக்கி வந்து என்ன டாபிக்னா வந்து டாடா சோலார் பேனல். டாடா சோலாரினுடைய ஆன்கிரேட் காம்போ வந்து வேலூர் தொரப்பாடியில் ஒரு கஸ்டமருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐரி ஸ்ட்ரக்சரு. ஐரி ஸ்ட்ரக்சர்னு வந்து ஒரு பக்கம் 8 அடி, ஒரு பக்கம் 7 அடி வரும். இது வந்து டாடா பேனல் 570 வாட்ஸ் பைபீஷியல் பேனல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர். இதை வந்து நம்ம எல்லாமே வந்து போல் நெட்டு கிளிட்டு போட்டு என் கிளாம் மிட் கிளாம் போட்டு செட் பண்ணிடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து அந்த இடத்துல எங்கன்னா ஷேடோ போடுது, இல்லை வீடு கட்டணும், எதுவும் இருந்தாலும் இதை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் போல் நட்டு ஸ்க்ரூ தான் இருக்குது, கழட்டிட்டு அப்படியே நம்ம வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா பேனல் போட்டுருவோம். அந்த டாட்டா பேனலில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2175 mm தான் லென்த் இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 200 mm எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ சேம் பேனலு 570, 590, லூம் சோலாரு, ஈப்ரோ, ஈஸ்மேன், எக்ஸிடியா, லூமினஸ் எந்த பேனலில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2275 mm தான் லென்த் இருக்கும், டோட்டல் லென்த். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் 570 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல லென்த்தும் ஒரு 200 mm எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த பேனல் டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் பிஎன்பிஐ 2 கொடுத்துருவோம். பிஎன்பிஐன்றது வேறு என்ன, பைபீஷியல் நேம் பிளேட் இரிடென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க பிமேக்ஸ் சோலார் பேனல் வந்து 570 வாட்ஸ் எஸ்டியில் கொடுத்துருவாங்க. பிஎன்பிஐ பிமேக்ஸ் வந்து 624. ஆனால் பைபீஷியல் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, ஒரு 24, 54 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும் போட்டுருக்காங்க. அது விஓசி 53, மற்றது எல்லாமே சேர்ந்தா மாத்திரம் ஆம்ஸ் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே பைபீஷியல் நார்மல் பேனல் எல்லா பேனல் வந்து அந்த விஓசின்றது சேமாக தான் இருக்கும், ஆம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து 13 எஸ்டி ஸ்டாண்டர்ட் ரேஸில் வந்து 13.04, இது 14.9. ஸோ அதே போல் இதில் வந்து பைபீஷியல் ஃபேக்டர்னு ஒன்று தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பி மேக்ஸ் 70 ±5. அதே விஓசி 99 ±5, ஐஎஸ்சி 70 ±5 பர்சன்டேஜில் கொடுத்துட்றாங்க இது. ஸோ இந்த பேனல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பைபேஷியல். அதே மாதிரி இந்த பைபேஷியல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கிளாஸ், ஃப்ரண்ட் சைட்லையும் கிளாஸ், பேக் சைட்லையும் கிளாஸ். நார்மல் பேனலில் மற்ற பைபேஷியல் பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 26, 27, 28 கிலோ தான் வரும். இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ வெயிட் வருது. வெயிட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது பேனல். ஸோ டாட்டான்ற பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சைடு ஃப்ரேம் எல்லாம் கூட நல்லா 35 mm இது ஃப்ரேம் கொடுத்துரும், அலுமினியம் ஃப்ரேமு. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பேனல் இன்னைக்கு வர எல்லா பேனல் பெரிய பெரிய பிராண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேனல் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கூட வர்றதில்லை இப்போல்லாம். இதுக்கு முன்னாடிலாம் 1 மீட்டர் கொடுத்தா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி இல்லை 3/4 அடி அவ்வளோதான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டருக்கு மேலே கேபிள் இருக்குது. அதே மாதிரி லைட்னிங் அரெஸ்ட் காம்போவாக கொடுத்ததுனால லைட்னிங் அரெஸ்ட்லாம் அவனே கொடுத்துறாங்க. லைட்னிங் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 மீட்ரு ஜிஐ ராடும், லைட்னிங் அரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு ஜிஐ பழுப்பும், அதுக்கு மேலே 1 மீட்ரு லைட்னிங் அரெஸ்ட்டு காப்பர் பாண்டட் ராடு. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இதில் ஆர்எஃப்ஐடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த இது சோலார் பேனலில் வந்து அது ஸ்டிக் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எஃப்ஐடி அந்த இது வந்துன்னா நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு, சோலார் பேனலில் ட்ராக் பண்ணுறது எவ்வளோ டிகிரேட் ஆகுது அதெல்லாம் பண்ணுற மாதிரி எல்லா பேனல்லையும் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எர்த்திங் ராடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டர் எர்த்திங் ராடு, இது ஜிஐ கோட்டட் எர்த்திங் ராடு 1.5 மீட்டர். அது செட்டு ஒரு 3 செட்டு கம்பல்சரி 3 செட்டு கொடுத்துறாங்க. அதே மாதிரி இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலாக்ஸ் இன்வெர்ட்டர்ன்ட்டு சோலாக்ஸ் கம்பெனி, இது வந்து டைரக்ட் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா இம்போர்ட்டடு. ஏசிடிபி டிசிடிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலு, இன்வெர்ட்டர், ஏசிடிபி டிசிடிபி, லைட்னிங் அரெஸ்ட், 3 எர்த்திங் ராடு, கெமிக்கல் பேக் 15 கிலோ ஒரு கெமிக்கல் பேக் கொடுத்துரும். இதை வந்து நம்ம எப்படி டயக்ராம் பண்ணிடணும்னா பார்த்தீங்கன்னா சோலார் இது வந்து பாலிகேப் 4 ஸ்கொயர் டிசி கேபிள் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து லைட்னிங் அரெஸ்ட் வந்து ஒரு தனியாக போட்டு டேரெக்டாக எடுத்து போய் நேராக கிரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் டிசி எர்த்திங்கில் வந்து 2 இது வரும். டிசி எர்த்திங் வந்து சோலார் பேனல்லேருந்து ஒரு எர்த்திங்கும், நம்ம இன்வெர்ட்டர் எஸ்பிடிலேருந்து ஒன்று வரும். இது வந்து லைட்னிங் அரெஸ்ட், டேரெக்டாக லைட்னிங் அரெஸ்ட் மாத்திரம் ஒரே ஒரு எர்த்திங்கு. ஸோ எர்த்திங் ராடு 1.5 மீட்டர் போட்டு அப்படியே நம்ம பல்லன் வந்து கெமிக்கல் 15 கேஜி கெமிக்கல் கொடுத்துட்றாங்க.
அதே மாதிரி இன்னொரு ஏசி ஏற்றினா இன்வெர்டர் ஏர்த்திங் வந்து தனியாக அது ஒரு தனி ஏர்த்திங் மொத்தம் 3 ஏர்த்திங் போட்டு பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டாக இருக்கிறதுனால நம்ம பேனல் பக்கத்தில் வச்சுருக்கோம். அதுலேயே வந்து சோலாக்ஸில் வந்து டாடா பவர் சோலார்னு போட்டு அவங்களே ஸ்டிக்கர்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. நார்மலாக விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இன்வெர்ட்ரு ஏசிடிபி, டிசிடிபி ரெண்டுத்துக்கும் இன்வெர்டர் டு ஏசிடிபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 6 அடி கேப் விட்டு தான் வைப்போம். இங்கே இடம் ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். பட்டு நார்மலாக நான் இது அதே மாதிரி வந்து பழுப்பு ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து கம்பல்சரி லெக்கு காப்பர் லெக்கு அடிச்சு இதாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கேபிள் ட்ரே போட்டு நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் யாருக்காவது தேவைப்படுதுன்னா டாடா சோலார் டாட்டான்றது வந்து அது ஒரு ப்ரீமியம் பிராண்டு. மற்ற இதுங்களோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். இது வந்து ஒரு நாளில் முடிஞ்சு போகிறதுல ஒரு 25 இயர்ஸ்ன்றது வந்து அதோட வாரண்டியாக வந்தது. அதனால் அதோட எக்ஸ்ட்ரா தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. யாருக்காவது ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா இந்த இதில் டிஸ்பிளே ஆகிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது செட்டப் யாருக்காவது தேவை, சோலார் சப்சிடி தேவை, கரண்ட் பில் 3000 10,000 வந்ததுன்னா சொல்லுங்கள். 500 ரூபாய்க்குள்ளே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.